இன்னைக்கு பார்க்குறோம், ஹீ இஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் மை ஃபெய்த். என் விசுவாசத்தை பாதுகாக்கிறவர் அவர் தான். ஆமென். என் ஃபெய்த்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணலை. விசுவாசத்தை விட்டுருவாதீங்க பிரதர், நான் எங்கே விடுறது? ஆமென். அது என்ன விடாது என்ற மாதிரி விசுவாசத்தை அவரே பாதுகாக்கிறாராம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. விசுவாசம் போயிருமோன்னு பயமாக இருக்கு சார். போகாது சார், போகாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாசிப்போம். லூக்கா 22:32 பேதுருவை பார்த்து சொல்றாரு. வாசிங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாத்தீங்களா? 2 வசனம் இங்க வருது, 2 வார்த்தை வருது. விசுவாசம், ஜெபம். எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் 2 வார்த்தை வருது. அவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்துக்கு நான் ஜெபம் பண்றேன்றாரு. அப்ப என் விசுவாசம் எதனால நிக்குது? என் விசுவாசம் என்னால நிக்கல, அவர் ஜெபத்தினால நிக்குது. இப்ப என் விசுவாசத்துக்கு அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்காங்க. விசுவாசம்ன்றதே பயத்தினால தான் போகுது. பயத்தில் இருக்கிற ஒருத்தனை போட்டு விசுவாசி விசுவாசினா எப்படின்னா, தண்ணிக்குள்ள ஒருத்தனை தள்ளி விட்டீங்க அப்படின்னும் போது நல்லா நீச்சல் அடி நீச்சல் அடினா அவனே பயத்தில் இருக்கிறான். அவன் எங்கிட்ட நீச்சல் அடிக்கிறது? அப்படித்தான் விசுவாசம் ஒளிகிற நேரத்தில் இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் அவனுக்காக அவன் போராட முடியாது. அதனால தேவன் சொல்றாரு, பிசாசு உன்னை சோதிக்கிறதுக்கு என்ன வந்தாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நீ அந்த நேரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் குறைவுள்ளவர்களாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவரை பாருங்கள். அவரை பார்க்கிறேன்னு என்ன? அவர் குணத்தை பாருங்கள். அவர் குணம் என்பது என்ன? எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பேதுருட்ட தான் சார் சொன்னார். பேதுருவை பார்த்து சொன்னார், உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். ரோமர் 8:34 சொல்லுது, அவர் பேதுருவுக்காக வேண்டுதல் செய்தார் என்று. லூக்கா 22 சொல்லுது. ரோமர் 8:34 சொல்லுது. வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். கையை தட்டு. ஹல்லேலூயா. எந்த இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு வேண்டுதல் செய்தாரோ அதே இயேசு கிறிஸ்து எனக்கும் வேண்டுதல் செய்கிறார். என்னதான் வேண்டுதல் செய்கிறாரு? என் விசுவாசம் ஒழியக்கூடாதுன்னு வேண்டுதல் செய்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்? என் விசுவாசம் ஒழியாது. ஏன்னா ஏசுனார் ஜபத்துக்கு பதில் வராமல் போகாது. ஸோ மறுபடியும் என் ஃபெய்த்து என் ஆக்டில் இல்லாமல் அவர் ஆக்டில் வருது. அவரை பாருங்க சார். இட் இஸ் நாட் a matter of me and faith. It is matter of faith and God. God's role in my faith level. என்னுடைய விசுவாச அளவில் தேவனுடைய பங்கு என்ன? அதைத்தான் பார்க்கிறோம். ஏன் தேவனை பார்க்கிறோம்? விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் இயேசுவை தான் பார்க்க வேண்டும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது எந்த அளவு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் உயர்ந்திருக்கும். ஆமென் சொல்லுவோம். எஸ். ஸோ தேவன் என்னுடைய விசுவாசத்துக்கு ப்ரொடெக்டர். நான் ஒரு கேடயத்தை பிடிச்சிட்டு நிற்கிறேன், விசுவாசம்ன்ற கேடயம். இந்த கேடயம் என்ன செய்யுது? என்னை நோக்கி வர எல்லாத்தையும் என்ன செய்யுது? தடுத்துருது. நான் இப்படி கேடயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் கேடயத்துக்கு ஒரு கேடயத்தை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறேன். Faith protects me. He protects my faith. So prayer faith increase பண்ணுமா அப்படின்னா இது இன்னொரு நாள் எடுப்போம். Faith, the relationship between faith and prayer. ஏன்னா இங்கே ஒரு ஆளுடைய ப்ரேயரை இன்னொரு ஆளோட ஃபெய்த்தை கூட்டுது. ஒரு ஆள் ஜெபிச்சு இன்னொரு ஆளோட விசுவாசத்தை கூட்ட முடியும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். பேதுருப்பா சொல்றார், சாத்தான் உன்னை சொலகுல புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டான். ஆனா அவன் என்ன புடைச்சாலும் நான் உனக்காக வேண்டுதல் செய்யறனால உன் விசுவாசம் ஒளியவே ஒளியாதுறான்றார். ஒளியாது, புடைக்கிறவனுக்கே ஒளியாது. என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் தைரியமா இருங்க, உங்களுக்காண்டி ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபிங்க பிரதர். இல்ல பிரதர், ஒருத்தர் ஜெபிச்சிட்டு இருக்காரு பிரதர். சோதனை காலத்தில் நீங்க ஜெபிக்கணும் பிரதர். சோதனை காலத்தில் எனக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறாருன்னு தான் பைபிள் சொல்லுது. He is the protector. ஆமென் சொல்லுவோம். He is the author. அடுத்து He is the alpha of my faith and omega of my faith. He is the protector of my faith. அடுத்து He is the promoter of my faith. என்னுடைய விசுவாசத்தை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போறது யாரு? அவர்தான். நீங்களாம் கொண்டு போல, அவர் தான் கொண்டு போறாரு. புரியுதா உங்களுக்கு? நான் 50 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன நம்மளை இன்னைக்கு 5000 ரூபா 10,000 ரூபா சாதாரணமாக போட வச்சிருக்காருன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? எப்படி கூட்டு வந்தாரு? அறுவடைய நம்ம வாழ்க்கையில கட்டவிழ்த்தாரு. இட் ஒர்க்ஸ், இது வேலை செய்கிறது என்பதை நானும் கண்டுகொண்டேன், நீங்களும் கண்டு கொண்டீர்கள். அது என்ன செய்கிறது? இன்னும் தைரியமாய் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகுது. இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிப்போம். பிலிப்புடைய ஃபெய்த்தை அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி, அதாவது the one who takes to the next level faith, ஒரு லெவல் ஃபெய்த்திலிருந்து அடுத்த லெவல் ஃபெய்த்துக்கு உங்களை கூட்டிட்டு போறவர். வாசிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ரொம்ப அருமையான வசனம். மக்கள் கூட்டம் முடிந்த பிறகு, 3 நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு இவன் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்கல. கூட்டத்துக்கு வர்றப்பவே யோசிச்சுட்டாரு. கையை தட்டுறவருக்கு தேவன் எப்பொழுதும் என் தேவை வந்த பிறகு யோசிக்கிறவர் அல்ல. 3 நாள் கழிச்சு அவனுக்கு பசிக்க போகுது. ஆனா மக்கள் வந்துகிட்டு இருக்கும் போதே மக்களுடைய நாளைய தேவையை இன்றைக்கு யோசிக்கிற தேவன். உங்களுக்கு பிள்ளை பிறந்த உடனே அவனுக்கு என்ன சொல்றது, எங்க போய் தொட்டில் வாங்கலாம் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா அவர் அவனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்ற வரை யோசிச்சிருப்பாரு. என்ன சொல்றீங்க? நேற்று தான் பாஸ்டர்ஸ் மீட்டில் பேசியிருந்தேன். யோபு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தப்போ தொடங்கினது தேவன் இல்லை, பிரச்சனை தேவன் தொடங்கலை. இல்லை, அவர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் தாசனா யோபின் மீது கவனம் வைத்தாயா? இதை கேட்காம இருந்தா அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருப்பான் அப்படின்னு சில வேத பண்டிதர்கள் சொல்லுவான். இல்லவே இல்லை. இவர் கேட்டதுக்கப்புறம் அவன் போய் வீட்டை பார்க்கல. அவன் ஏற்கனவே வீட்டை பார்த்துட்டு தான் இவர் கேட்குறாரு. என்னப்பா நேற்று அந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த? சில பயலுக்கு சில தெருக்குள்ளே தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு மேட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அடிக்கடி சைக்கிள் செயின் கலண்டுறோம். இப்போ சைக்கிளே கிடையாது. அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும்போது சைக்கிள் செயின் கலண்டுறோம். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வீடு வந்து கலண்டுறோம். அங்கனக்குள்ளே உட்காந்து அப்படியே சைக்கிள் செயினை மாட்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இல்லை இல்லை, அவங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கின்றேன். இல்ல, அந்த மாதிரி பிசாசு சுத்தி யோபு வீட்டை சுத்திட்டான். இயேசு பேசுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணான். அதுதான் வந்த உடனே தேவன் கேட்கிறாரு, எங்க இருந்து வர? அவன் பொய்யன். எடுத்தவன ஐயா யோபு வீட்டு பின்னாடி இருந்து நான் பார்த்துட்டு வரேன், எத்தனை கொய்யாப்பழம் இருந்திருக்கு, யோபு எப்படி காலி பண்ண பார்த்தேன்னு சொல்லலை. அவன் பாருங்க மலிப்பி பேசுறான். எல்லா பக்கமும் சுத்திட்டு தான் வரேன், உலகமும் சுத்திட்டு வரேன்றான். அவர் பார்த்தார், நீ நேரடியாக விஷயத்துக்கு வர மாட்டியே, திரும்ப கேட்கிற. அதெல்லாம் இருக்கட்டும், என் தாசனாகிய யோபுவின் வீட்டில் கவனம் வைத்தாயா? கையை தட்டு. ஆமென். என் பிள்ளை வீட்டு பக்கம் என்னடா சுத்திட்டு திர்ற? தூக்கி உள்ள வைக்க போறேன் அவனை நான். நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. கையை தட்டு. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.
அவனை போல ஒருவன் பூமியில் இல்லை. He is precious to me. கையை தட்டு வருது அவருக்கு. ஆமென். ஒரு விசிலே. ஆமென். ஹalleluya. சோ என்ன சொல்ல வரேன் என்றால், பாருங்க, இந்த சும்மா இருக்கிற இவனை கூப்பிட்டு, என்னைக்குமே தேவன் சோதனை வந்து இது பண்றவர் கிடையாது. அவன் ஏற்கனவே இருந்து கூப்பிட்டு வான் பண்றாரு அவனுக்கு. ஆனா இங்க விசுவாசத்தை அவர் தான் டெம்ப் பண்றாரு. இவங்க சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலான்னு கேட்கிறாரு. அப்ப பிலிப்பு தன்னுடைய விசுவாச அளவை கொண்டு வரான். என்ன விசுவாச அளவு அப்படின்னா, எல்லாத்தையும் 1000 ரூபா கொடுக்குற 2000 பேர், 200 பேர், 5 அப்பம் 2, அப்படி அந்த ஒரு புது ஒரு மெத்தடை உள்ள கொண்டு வரான். அவன் ஃபெய்த் லெவல் அது. தேவன் சொன்னார், அதெல்லாம் விட்டுருப்பா, ஒவ்வொருத்தனுக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கி அந்த ஸ்டைலை விட்டுரு, நன்கூட நோட்டு போடலான்றான், ரிசிப்ட் போட்டுருவோம், கட்டட நிதி அப்படின்னு போடுவோம்ன்றான். கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் பழைய லெவல்லே இருக்கிறிய ஃபெய்த்தில், உன்னை அடுத்த லெவல் ஃபெய்த்துக்கு நான் கொண்டு போகிறேன். எல்லார்ட்டே இருந்தும் வாங்க வேணாம், இப்போ ஒரே ஆளை வச்சு மேட்ரு முடிக்கிறேன்றார். நல்லா கையை தட்டுங்க ஒரு தடவை. சில நேரம் நம்ம பாருங்கள், ஒரு 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா தேவைப்படும். 1 லட்ச ரூபா கொடுக்குற 15 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்குமே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இது ஒரு லெவல் ஃபெய்த்து. திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட பேசுவார், அது எவ்வளோ ஆகுது, 13-14 லட்ச ரூபா இருக்குது. ஓஹோ ஓகே, அதை நான் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு ஆளை வச்சு மேட்ரு முடிச்சிருவார். இப்போ அடுத்து நீங்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, ஒரு 25 லட்ச ரூபா தேவை இருக்கும்போது, ஆண்டவரே யார் அந்த ஒரு நபர் ரிலீஸ் பண்ணுங்க. இனி திட்டங்கள்லாம் நீங்கள் அறிவிக்க மாட்டீங்க, வேற லெவலில் போயிடுவீங்க. யார் உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது? The one who promotes, the one who takes you to the next level of faith. அவரோடு நீங்கள் நடக்க நடக்க நேற்றைய விசுவாச அளவில் இன்றைக்கு இருக்க மாட்டீர்கள், இன்றைய விசுவாச அளவில் நாளை இருக்க மாட்டீர்கள். உங்கள் விசுவாசத்தின் அளவு மாறிக்கொண்டே வரும், பெருகிக் கொண்டே வரும். விசுவாச அளவு கூடும். அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிருங்கள், நல்லா அவர் கூட பழகுங்க, உங்களுடைய குவாலிட்டி கூடிக்கிட்டே வரும். இங்கேவே 200 பணம் 100 பணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பணம் கிடையாது, ஒரே ஒரு பையனை வச்சு முடிக்க போகிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. அது என்னது, ஸ்லம் டாக், ஏதோ ஒரு படம் போடு, என்ன படம், ஸ்லம் டாக் மில்லியனரா? ஒரே பையனை வச்சு இப்போ நான் முடிக்க போகிறேன்றாரு. ஆமேன். அவன் என்ன செய்றான், வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருக்கான். கர்த்தர் சொல்கிறாரு, பாருப்பா, 5 அப்பம் 2 மீன் புது ஸ்கீமை கொண்டு வந்துடாத, ஒரே ஒரு 5 அப்பம் 2 மீனில் அம்புட்டுக்கு தரப்போகிறேன். இப்போ நான் எல்லார்ட்டேருந்து 5 அப்பம் நான் வாங்க போகிறது கிடையாது அப்படின்னு ஒன்று. அதை ஒருத்தன் என்ன பிரசங்கம் பண்ணுறான், நான் வந்து அந்த பையன் கொண்டு வந்து 5 அப்பம் 2 மீன் வந்து பெரிய அப்பம்ட்டான், இந்த ரூம் சைஸ்க்கு இருக்கும், அதை வந்து வெட்டி கொடுத்தாருன்ட்டார். தியாலஜியன்ஸுங்க இவங்க பண்ணுற வந்து தனங்கள் வந்து நம்ம சகிக்க முடியாது. ஒரு சின்ன பையன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லவர், 5 அப்பம் 2 மீனை வச்சு செஞ்சுருக்கீங்களே, நீங்கள் வல்லவர் ஆண்டவரே, வல்லவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சொன்ன தம்பி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒவ்வொரு அப்பமும் ரூம் சைஸு. நீ அற்புதம் செஞ்சார்னு நினைக்கிறியா? ரூம் சைஸ் அப்பத்தை வந்து எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்தாரு. நான் அவன் டக்குனு, அப்படியே ஆண்டவரே நீ எவ்வளோ வல்லவர் ஆண்டவரே, திரும்ப ஸ்தோத்திரிச்சுக்காங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய அப்பத்தை 5 அப்பத்தை ஒரு பையன் தூக்கிட்டு வர வச்சிங்களா ஆண்டவரே? அதுக்கப்புறம் தான் இவனுக்கு உரைச்சிருக்கு, ஒரு பையன் எப்படி இவ்வளோ பெரிய அப்பத்துக்கிட்டு வந்துடுவான். இன்னொரு குரூப் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, தியாலஜியன்ஸ் தாங்க இந்த வேலையை பார்க்குறது. என்ன சொல்கிறாங்க, ஏசன் 5 அப்பத்தை 2 மீன் எடுத்தாராம். என் அன்புக்குரியவர்களே, இதோ பாருங்கள் இந்த தியாக காணிக்கையை, இந்த சிறுவன் 5 அப்பத்தை கொடுத்து விட்டான், நீங்களாம் தடி மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்களா அப்படின்ற லெவலில் பிரசங்கம் பண்ணாராம். உடனே ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் குத்தப்பட்டு அவன் டிஃபன் பாக்ஸ் வெளியே எடுத்துட்டாங்களாம். இதைத்தான் ஏசு செஞ்சாருன்ட்டான். இதை கேட்டோன்னே நானே கொஞ்சம் குழம்பிட்டேன், ஒருவேளை அப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. பைபிள் பார்த்தா பைபிள் தெளிவாக இருக்கு, அந்த 5 அப்பத்திலிருந்து அவர் 5000 பேர் என்று. ரொம்ப கொடுமையான, இவங்களாம் வருவாயின்னு தெரிஞ்சதே எழுதியிருக்காரு போல. ஸோ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டியை எதுக்குறாங்க தெரியுமா? இவங்களுக்கு வந்து தேவ பக்தியின் வேஷத்தை பற்றி கப 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 கபன்வான் மீசை எடுத்திருப்பாங்க, வந்து நல்லா வந்து செருப்பு போட்டு கூட போட மாட்டாங்க, தேவ பக்தியின் வேஷம். ஆனால் தேவன் உனக்கு ஒரு வீடை தருவார், காரை தருவார்னா அதன் பலனை மறுதளிப்பார்கள்.
இவங்க தான் மாய்மாலக்காரங்க. ப்ராஸ்பெரிட்டியை வெறுத்தான்னா அவன் மாய்மாலக்காரன், ப்ராஸ்பெரிட்டியை வெறுத்தான்னா அவன் சுயநலக்காரன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் வாழ்வதற்கு எனக்கு ப்ராஸ்பெரிட்டி தேவையில்லை, நான் தேவையான அளவு போதும். என்னைக்கு தேவைக்கு அதிகமாக கேட்குறேன், என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் உம்முடைய மகாத்மாக்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று பொது நலமுடையவர்கள் தான் சூப்பர் அபண்டன்ட் ப்ராஸ்பெரிட்டி கேட்குறாங்க. போதும் என்று மனதை விடுகிறவர்கள் யார் தெரியுமா? சுயநலவாதி. எதுக்கு போதும்? எனக்கு போதும். அடுத்தவன் வந்தான்னா அவனை பார்க்க வச்சு திம்பியா நீ? சுயநலவாதியே. ப்ராஸ்பெரிட்டி நம்ம பணத்தை கேட்கக்கூடாது, அது பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு காசை கீழே போட்டு மிதிப்பாராம் ஒரு ஆள். இயேசு நாமத்தில் மிதிக்கிறேன் பிசாசு, மிதிக்கிறேன் மிதிச்சுட்டு ரொம்ப மிதிச்சு டயர்டாயிடுவாராம். டக்குன்னு அதை எடுத்து 2 டீ வாங்கிட்டு வா, அப்படியே தலை கிருகிருன்னு வருது. இப்போ தான் பிசாசுன்னு, அப்புறம் பிசாசு அனுப்பிச்சேன் டீ வாங்கிட்டு இருக்க நீ. இது குழப்பத்தின் கூட்டம். இவங்களை விட்டுருங்க. இவங்க அற்புதங்கள் நம்ப. இந்த இடத்துல பாருங்கள், தேவன் நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம இப்படியே போயிட்டு இருந்தால் இவங்க பின்னாடி போயிட்டே இருக்கணும். இந்த செங்கடலுக்கு ரெட் சி ரீட் சீன்னு பேசினேன். இதே குரூப்பு ரெட் சீனா செங்கடல். அந்த செங்கடலில் 2ஆக பிரித்து உள்ளே மோசை கூட்டு போகிறான். அவ்வளோ ஒரு பெரிய கடலை பிரித்து கூட்டு போகிறான். அது என்ன சொல்லிட்டாங்க, அது ரெட் இல்லைங்க, ரீடுன்னு அந்த என்னது நாணல் அப்படியே வளர்ந்துருக்கும், சோளம் மாதிரி நிறைய கடல் மாதிரி இருக்குது. அந்த ரீடு கடல் மாதிரி இருந்தனால ரீட் சி. அந்த நாணலை பிரித்து உள்ளே போனாங்க. உன்ன சின்ன ரீ பாபான்னு சொன்ன என்ன அப்படியா? ஆமாம் ஆண்டவரே நீ வல்ல வரணுவன். இவன் ரெட் சி இல்லைப்பா, ரீட் சியை தான் பிரித்து உள்ளே போனான். ஒன்று அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆண்டவரே நீ எவ்வளோ வல்ல வேண்டாம் ரீ பாபான்னு திரும்ப ஆய்வில் நினைச்சான். என்னடான்னு கேட்டா, ஆண்டவரே அந்த நாணலில் வச்சு எகிப்தியன் பார்வோனை நாணலை வச்சு அழிச்சிருக்கீங்களா ஆண்டவரே, நீ எவ்வளவு நல்ல. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, மாசிலாவும் சுத்தமாயிராது. ஆமா, சுத்தம் உள்ளவனுக்கு சகலம் சுத்தமா இருக்கும். ஆமா, எதை கேட்டாலும் கர்த்தர் தான் பேசுறாரு. என்ன பேசுற ஆண்டவரே? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். ஆண்டவர் ஆதியம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 என்ன ஆண்டவரை சொல்லுது? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான் அனுப்பி வச்சான். வரிகள் தவறென்றால் பார்வை தவற, வரி தவறா? வரிகள் தவறென்றால் உன்னத பாட்டை வெளியே எடுத்துரு. அதை விட மோசமான ஒரு புக்கு வெளியில கூட இல்லை. ஆனால் அதை நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற. ஏன் தெரியுமா? சார் வரியை பார்க்காதீங்க சார், பார்வை ஆவிக்குரிய பார்வை சார். அதே ஆவிக்குரிய பார்வை தான் சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா உன் ஸ்தனங்கள் அது வெள்ளை, என் நேசர் என் ஸ்தனங்கள் நடுவே தங்குகிற வெள்ளை போல செண்டு. எவ்வளவு மோசமான வார்த்தை. பெண்ணின் மார்பகங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா ஆவியில் நிறைந்து படிக்கிறவன் தெளிவா சொல்றான், அந்த ஸ்தனங்கள் 2 ஏற்பாடுகள். இயேசு அந்த 2 ஏற்பாடுகளில் அப்படி கையை தட்டு. பார்வை கரெக்டா இருக்கணும். பார்வை கரெக்டா இருந்தா வார்த்தை கரெக்டா இருக்குது. அது எழுதப்பட்ட வாய், உதடு, இடுப்பு, கண், மூக்கு, செவி அத்தனையும் ஆவிக்குரிய அர்த்தங்களுடையது. அந்த பார்வை இருந்தாதான் உனக்கு தெரியும். இது மகா பரிசுத்த ஸ்தலம், இதுக்குள்ள எவனும் உள்ள வர முடியாது. நீ எல்லாம் வெளிப்பிரகாரம் மத்தேயு மார்க்கு லூக்காவோட ஓடிடு. ஆதியாம் யாத்திராம் இதான் வெளிப்பிரகாரமா. அடுத்து பரிசுத்த ஸ்தலம் என்பது நிருபங்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்த விசேஷமும். இது 2 தான் மகா பரிசுத்த ஸ்தலம். சாதாரணமா உள்ள நுழைஞ்சாம் கிறுக்கு பிடிச்சிரும் உனக்கு. இந்த 2 புக்குக்குள்ள போனீனா இங்கே சிறப்பான வெளிப்பாடுகள் பெற்றவர்கள் பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம் கையத்தட்டு உள்ள. ஆமேன். சரி, ஓகே, போற உள்ள லைட்டா விளையாண்டு போனா நல்லா தான் இருக்கு. இப்ப இவன் 5 அப்பம் 2 5 அப்பம் என்ன ஆளுக்கு 100 ரூபா வாங்குமா 200 ரூபா வாங்குமா, நன்கொடை சீட்டு போகலாம். இதுவும் ஃபெய்த் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த லெவல் ஃபெய்த்தில் அடுத்த லெவல் ஃபெய்த்துக்கு அவனை கொண்டு போய் தேவன் தான் செய்கிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் பிலிப்போட ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெய்த் என்னன்னு பார்க்குறாரு. அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபெய்த்தை சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த லெவல் ஸ்டாண்டர்ட் ஃபெய்த்து கூட்டு போகிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, உன் விசுவாசம் குறைத்திருக்கலாம், பயப்படாத, கவலைப்படாத. உன் விசுவாசத்தை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிற தேவன் உன் கூட இருக்கிறார். அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிற தேவன் உன் கூட இருக்கிறார். கொடுக்கறதுலேயும் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் எப்படி அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிறார் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் தாராளமாக கொடுக்குறவர்.
நான் பார்த்துருக்கேன், கொடுக்குறப்ப நல்லா பேசுவார். அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட பேசும்போது, பாஸ்டர் அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்போ நான் 1990, நாங்களாம் 17 வயசு. அப்போ அவர் சொன்னார், ஜஸ்டின் ஒரு முறை நான் தொடக்கத்தில் வந்து நான் கீபோர்டு ப்ளே பண்ண தான் நான் கூப்பிடுவாங்க. அப்படி போகும்போது பக்கத்தில் இருக்க ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து நான் கீபோர்டு ப்ளே பண்ண போயிருக்கிறேன் ஒரு பாஸ்டர் கூட. அப்போ இவர் கையில் வந்து திரும்ப வர்றதுக்கு ஒரு 20 ரூபா வச்சுருக்கிறார். அப்போ தான் இந்த மெசேஜ் எடுக்கிறார், போல்டு கிவிங்னு ஒரு மெசேஜ் எடுக்க போகிறார். அதுக்கு எக்ஸாம்பிளாக பேசுகிறார். 20 ரூபா என் கையில் இருந்துச்சு இது திரும்ப வர்றதுக்கு. அப்போ நான் கீபோர்டு ப்ளே பண்ணியிருக்கேன், காணிக்கை பாடல்னா வாசித்துக்கிட்டு இருக்கிறேன், ஜங் 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 ஜங்னு வாசிப்பார். இவர் வந்து பிரசங் பண்ணுறவர், பாட்டு பாடி ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கிறான். இந்த காணிக்கை எடுக்கிறாள் எல்லாத்தையும் காணிக்கை எடுத்துட்டான். எடுத்துட்டு இவர் வாசித்துக்கிட்டே இருக்கிற, இவன் முன்னாடி வந்துட்டு அப்படி நீட்டிட்டான். இவர் வெறும் 20 ரூபா தான் வச்சிருக்கிறாரு திரும்ப வர்றதுக்கு. அதனால் இவன் காணிக்கையை பார்க்காத மாதிரி இவர் வாசித்துக்கிட்டே இருக்கிறார். அவன் விட மாட்டேன்ட்டான், நீ போட்டால் ஒழிய நீர் என்னை ஆசீர்வதித்தால் இவன் போக விடன்ட்டான். என்னடா அம்புட்டு பேரும் பார்த்துக்கிட்டேன், கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறேடா அப்படின்ட்டு, சரின்னு என்ன பண்ணுறேன்ட்டு, ஆண்டவரே சரி 20 ரூபாய் போட்டுறேன், எப்படியும் போகிறதுக்கு நமக்கு என்ன தருவாங்க, காணி இது தருவாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போயிடலாம்ட்டு அதை நம்பி 20 ரூபாய் போட்டார். போட்டோடனே இவங்க 2 பேரையும் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி, ஒரு கூட்டம் முடிஞ்சோடனே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மொதல் ஸ்டாப்பில் ஒரு 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு இவருக்கு வந்து கையில் ஒரு 500 ரூபா 1000 தரணும். 500 ரூபா 1000. அப்போ வந்து 1990க்கு முன்னாடி அவர் சொன்னது, 90ல் நான் கேட்டது. அடுத்து நியூ பஸ் ஸ்டாண்டில் அவரை கூட்டிகிட்டு போனோம். போனோடனே இவரை ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுற நேரத்தில் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பாஸ்டரோட பஸ் என்ன செஞ்சிருச்சு, வந்தோடனே பஸ்ஸு போது பிடிக்கணும்னு அப்படியே இவர் இறக்கி விட்டுட்டு காணிக்கை கொடுக்க மறந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஜல்லுன்னு எல்லாரும் அந்த புது பஸ்ஸை பிடிச்சி பாஸ்டரை ஏற்றி விட போயிட்டாங்க. இவர் இந்த பாஸ்டர் வந்து, என்னடா அது காணிக்கை கூட கொடுக்காம போயிட்டான் இல்லைடா அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறாரு. ஹவு காட் ஸ்டார்ட்ஸ் ஃபெய்த் அண்ட் டேக்ஸ் யூ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். சொன்ன, ஆண்டவரே உங்களை நம்பி தானே நான் போட்டேன், நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிற கூட காசு இல்லாமல் இருக்கேன். அப்போ நின்றுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒருத்தன் வந்தானா. என்ன அப்படின்னு ஒரு பேரை சொல்லி, என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற என்னன்னா, நான் இவர் ஒரு மியூசிஷியன். அப்போ சொன்னார், நீ ஒரு கீபோர்டு நான் ரொம்ப நாளில் நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன், அந்த கீபோர்டு ரேட்டு 20,000 ரூபா என்னமோ சொல்கிறான், அது ஒர்த்து தானா, நீ வந்து என்னை பார்த்து சொல்கிறியா அப்படின்னு. சரி வரேன் என்னன்னா நேராக போனோன்னே பார்த்துட்டு இது எவ்வளோ வாங்கலான்னு பார்த்துட்டு சொன்னாரான். சரி 20,000 ரூபாய்க்கு இந்த போர்டு வாங்கலான்ட்டாரான். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் சொன்ன ரேட்டு சரிதான்ட்டு வீட்டுக்கு அந்த போர்டுக்காரை பார்த்து அவன் பேசிட்டான், நாளைக்கு வந்து போர்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்ட்டு. இவனாச்சு எதுவும் தருவான்னு பார்த்தா இவனும் ஒன்றும் தரல, கிளம்பிட்டான். சரின்னு ஒரு திரும்புகிறப்ப அந்த ஓனர் இருக்கான் பாருங்க, விற்க போகிறேன், அவன் ஐயா ஒரு நிமிஷம் ஒரு சின்ன காணிக்கை வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவரை கொடுத்தாரான். உடனே ஒரு கையில் வாங்கிட்டு, ஆண்டவரே இதில் ஒரு 20 ரூபா இருந்தால் போதும், நான் ஊர் போய் சேர்ந்துடுறேன், சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசை கொடு, நான் இப்போ வீட்டுக்கு போய் சேர காசு இருந்தால் போதும் லெவலில் இவர் நிற்கிறாரு. ஆனால் தேவனும் வேறு லெவலில் அவர் தூக்குறதுக்கு நிற்கிறாரு. ஜோம் வந்துட்டு போயிருக்காரு. போய் பஸ் ஸ்டாண்டில் திறந்து பார்த்துருக்காரு 2,000 ரூபா இருந்திருக்கு. கர்த்தர் சொன்னாராம், 20 × 100 போடு அப்படின்னாராம், 100 மடங்கு 2000 கரெக்டாகிடுச்சா அப்படின்னாராம். என்ன ஆண்டவரே அப்படின்னா, உடனே அதில் ஒரு சின்ன ஸ்லிப்பான், நீங்கள் காணிக்கை குறித்து. இவர் என்ன நினச்சிட்டாராம், கவரை மாற்றி கொடுத்துட்டாங்க போல். அச்சா நீங்கள் இதை குறித்து குழப்பம் அடைய வேண்டாம், இந்த ஃபோனுக்கு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி, வீட்டில் போய் அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கான். நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், யார் இந்த ரேட்டுக்கு சரியாக வாங்குறாங்களோ அப்போ நான் இந்த 2,000 ரூபா கொடுக்குன்னு வச்சுருந்தேன், கரெக்டாக நீங்கள் சொன்னி உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் கிவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ப்ரொமோட் பண்ணிடுவார், உங்களை ப்ரொமோஷன் கொடுத்துருவார், உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் தேவன் உங்கள் விசுவாசத்தை அடுத்த கட்டத்திற்கு அவரே கொண்டு செல்வார். நீங்கள் தைரியமாக இருங்க, அவர் கொண்டு போவார். பாஸ்டர்ஸ் மத்தியில் எழுப்புதல் வந்துருச்சு. ஆமாம், எப்படி வந்துருச்சு, நேற்று காணிக்கை 7,000 ரூபா தாண்டிருச்சு. 1000 1500 தாண்டாது சார், 2000 தாண்டாது. நேற்று 7,000 பாஸ்டர்ஸ் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டுருக்கு. சிங்கம் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுமா, ஆனா சிம்சோன் சிங்கத்தையும் அடிச்சு சாப்பிட்டானா. சிங்கத்தை அடிச்சு அதுல இருந்து தேன் கூட எடுத்து சாப்பிட்டாளா. சிங்கம் ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் அடிச்சுட்டு வந்து உட்காந்துச்சு, நம்ம சிங்கத்தை ஃபுல்லா அடிச்சு. நேற்று காணிக்கை கொடுக்குற நம்பரை பார்த்த உடனே எழுப்புதல் வந்துருச்சு இந்தியாவில்ட்டு. சண்டே ஆஃபரிங் நெருங்கிட்டாங்களே.
யார் நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போனது? அப்போ கூட நான் பார்க்குறேன், உள்ள 2000 நோட்டு எதுவும் 2-3 நோட்டு கிடக்குதா, அது வெற்றி கிடையாது. யாரோ 2 பேர் 6000 ரூபா போட்டிருப்பாங்க, மீதியெல்லாம் இல்லை. எல்லாமே அந்த அத்தனை பேரும் கலந்து போட்ட சரியான. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு 2000 நோட்டு இல்லைன்ற எனக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. அத்தனை பேர் வாழ்க்கையிலே நேற்று கதவுகள் திறந்திருக்கு. நான் சொல்கிறேன், He is the one who takes us to the next level of faith. விசுவாசத்தில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தைரியமாய் தேவனை அழைக்கும் போது நடந்து செல்லுங்கள். அடிச்சு தகர்த்து வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், தலையில் கை வச்சு போகிற பிசாசு நாளைக்கு நீங்கள் பார்த்தோன்னே வெளியில் போயிடும். அடுத்த லெவலு கர்ச்சிப்பை எடுத்து விட்டு போட்டோன்னே அப்படி வெளியே போயிடும். போயிரு இயேசு நாமத்தில். ஆமாம், இயேசுலாம் அப்படி பார்த்தோன்னே போயிருமா. அந்த லேகியோனை அப்படி பார்த்தாரான், ஐயான்ட்டான் ஐயான்ட்டான். என்னடா அவ்வளோ தூரத்தில்? என்ன சார், அது வேற லெவல் சார். ஆமாம், இங்கே ஒரு குரூப் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன். போறியா? இந்த யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் ஃபெய்த்து தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அடுத்த லெவல் ஃபெய்த்து. தேவன் நம்ம அடுத்த லெவலுக்கு கூட்டு போவார். He is the one who surpass our faith. அடுத்து தேவன், இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. The surpasser of our faith or the overtaker of our faith. நம்முடைய விசுவாசத்தை நம்ம நினைச்சிருப்போமா, அதை சட்டுன்னு ஓவர்டேக் பண்ணிடுவாராம். என்ன அது, நான் இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நீ ஹோண்டா சிட்டி யோசித்துக்கிட்டு இருப்ப, விசுவாசத்துக்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு உங்களை ஆடிக்காரை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா ஓவர்டேக்கர். ஏன் அவருக்கு பேர் என்னன்னா, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். The one who overtakes my faith level. கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். The one who overtakes my faith level. என்னோட விசுவாச அளவை ஓவர்டேக் பண்ணி by miracles and signs and wonders என் ஃபெய்த்தை பீட் பண்ணிட்டார் தேவன். வாசிப்போம் எபேசியர் 3:21. வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. போதும், அப்படியே போயிட்டே இருக்காது. அந்த வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு. நாம் நினைக்கிறது என்ன, நாம் வேண்டுவது என்ன? நீ எழுந்து நட அப்படின்னா, எழுந்து நசரேய இயேசு நாமத்தில் எழுந்து நில்லுன்னா, அவன் எழுந்து நின்று நடந்து குதித்து, என்னடானா நீ நினைக்கிறத விட அதிகமாக நான் செய்கிறேன். நில்லுன்னா அவன் குதிச்சுட்டான் சார். ஒரு முடவனை நில்லுன்னா அவன் என்ன செஞ்சுட்டான்? குதிச்சுட்டான். ஆங்கில அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, நீங்கள் கற்பனை செய்வதற்கும் நீங்கள் கனவு காண்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே